வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். தங்கள் நாட்டுக்கு அதிகளவு சுற்றுலா பயணிகளை அனுப்ப வேண்டும் என்று சீனாவுக்கு மாலத்தீவு அதிபர் முகமது முய்சு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். மாலத்தீவு அதிபர் முகமது முய்சு 5 நாள் பயணமாக சீனா சென்றுள்ளார். அப்போது நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சீனா தங்கள் நாட்டின் நெருங்கிய நண்பன் என்று தெரிவித்திருக்கிறார். தங்கள் நாட்டுக்கு அதிகளவு சுற்றுலா பயணிகளை அனுப்ப உதவி செய்ய வேண்டும் என்றும் சீன அதிபரிடம் மாலத்தீவு அதிபர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். மாலத்தீவில் சுற்றுலா மையம் அமைக்க இரு நாடுகளும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மாலத்தீவில் நிலை கொண்டிருந்த இந்திய வீரர்கள் வெளியேற புதிதாக பதவியேற்ற மாலத்தீவு அதிபர் முய்சு அண்மையில் உத்தரவிட்டிருந்தார். இதிலிருந்தே இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் உரசல் தொடங்கிவிட்டது. பிரதமர் மோடி குறித்தும் இந்தியா குறித்தும் மாலத்தீவு அமைச்சர்கள் பதிவிட்டது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் அவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். இதைத் தொடர்ந்து மாலத்தீவின் வாழ்வாதாரமாக திகழும் சுற்றுலாவை புறக்கணிக்க இந்தியாவிலிருந்து குரல்கள் எழுந்தன. இந்த சூழலில் மாலத்தீவு அதிபர் சீனாவிடம் விடுத்திருக்கும் வேண்டுகோள் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. முகமது முய்சு இந்த மாத இறுதியில் இந்தியாவுக்கும் வர உள்ளது குறிப்பிடத்தக்கது. வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.